This is Narmada from Vista Academy Erode. நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுல பேசிக் ப்ராப்ளம்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அப்பதான் டஃபஸ்ட் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண முடியும். இந்த டாபிக் பார்த்துட்டீங்கன்னா பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டிஎன்பிசி இது எல்லாத்துலயுமே வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. தனா buys a watch for ₹750 and sell it for ₹900. Find out her percentage of profit அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா தனா ஒரு கை கடிகாரத்தை ₹750க்கு வாங்கி ₹900க்கு விற்றார் எனில் லாப சதவீதம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்க எவ்வளவு காஸ்ட் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது அடக்க விலை அப்படிங்கிறது நம்ம வாங்கி வச்ச அமௌண்ட் பாத்தீங்கன்னா 750. அதை எவ்வளவுக்கு விற்கிறோம் அப்படின்னா அது செல்லிங் பிரைஸ்னா விற்ற விலை அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளவுக்கு வித்திருக்கோம் அப்படின்னா 900 rupeesக்கு நம்ம வித்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கா லாஸ் கிடைச்சிருக்கான்னு இதை பார்த்தாவே தெரியும். ஏன்னா செல்லிங் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்னாவே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைச்சிருக்கும். அப்ப எவ்வளவு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் பார்த்துட்டீங்கன்னா 150. அப்போ 150 வந்து ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் போடணுமா அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃபார்முலா எல்லாமே நம்மளால சால்வ் பண்ண முடியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ்னா இந்த 150 ரூபா அப்படிங்கிறது இந்த 750 ரூபால எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா கேட்குறாங்க. ஏன்னா நமக்கு அங்கே காஸ்ட் ப்ரைஸ் என்னவோ அதை பொறுத்து தான் பர்சன்டேஜ் கண்டுபிடிப்போம். இப்போ இந்த 750 ரூபால 150 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ்னா அப்போ எப்படி போடுவீங்க, 150 டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் வந்து 750 இன்டூ 100 அப்படின்னு போடுவீங்களா. இதை கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ மீதி என்ன இருக்கும், இந்த 5 டேபிளில் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 1 5s are 5, 5 5s are 25 அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 1 0 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 10%. அப்போ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே 10 கிடைக்கும். அப்போ 10 into 2னா 20. இப்போ 20% அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. இல்லை அப்படின்னா நீங்கள் 750 ரூபால 150 ரூபா எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சா கூட ஓகே தான். ஏன்னா 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா 75 அப்படிங்கிறது 10%. இதுவே 75 இன்னொரு தடவை போட்டிங்கன்னா 150ன்னு வரும். அப்போ 150 ரூபா அப்படிங்கிறது வந்து 20% அப்படின்னு கண்டுபிடிச்சலாம். அதை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா, சைலேஷ் sold his bike for ₹55,000 at a gain of 10%. Find the cost price of the bike அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, சைலேஷ் தனது பைக்கை 10% லாபத்தில் ₹55,000க்கு விற்றார் எனில் பைக்கின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சோல்டு பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சோல்டுனாலும் செல்லிங் பிரைஸ்னாலும் ஒண்ணுதான். அதாவது விற்ற விலை கொடுத்துட்டாங்க. இப்ப செல்லிங் பிரைஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 55,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 10% கெயின். அப்ப கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க 10% அப்படின்னு. அப்ப இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலும் ஓகே. ஆனா ஃபார்முலாவை மெமரி பண்ணும் அப்படிங்கறதால அது நமக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட்ல போடலாம். எப்பவுமே காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிறது 100%-ஆ தான் இருக்கும். ஓகேங்களா. அப்ப அதுல இருந்து ஒரு 10% கெயின் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து ஒரு 10%. அப்ப இதுல 10%-னா 10 வருங்களா. அப்ப 110%. இப்ப 110% அப்படிங்கிறதா 55,000 அப்படின்னா நம்மள என்ன கேட்கறாங்க, காஸ்ட் பிரைஸ் என்னன்னு தானே கேட்கறாங்க. அப்ப 100% என்ன அப்படிங்கறத நம்மளோட கொஸ்டின். இப்ப இதையவே நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அதான் பர்சன்டேஜ்ல நம்ம இந்த மெத்தட் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ இதை மல்டிபிள் பண்றோம் அப்படின்னா இங்கேயும் 0 இருக்கு, இங்கேயும் 0 இருக்கு, கேன்சல் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதை டைரக்டா மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 11x = 55. இந்த 2 0 போட்டுக்கிறோம். இன்டூ இந்த 100 இங்க வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆயிருங்களா. அப்போ 1 11s are 11, 5 11s are 55 வரும். மீதி 2 0 அப்படியே போட்டுப்போம். அப்ப x = என்ன வருது, இந்த 2 0 போடுவோம். அப்ப மீதி ஒரு 2 0 இருக்கு, அதான் 50,000. அப்ப xங்கிறது 50,000. இப்ப சைலேஷ் அந்த பைக்கை எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு அப்படின்னா 50,000 ரூபாய்க்கு வாங்கி அது 55,000 ரூபாய்க்கு வித்திருக்காருன்னா 5,000 ரூபாய் லாபத்துல வித்திருக்காரு. அப்ப அந்த 5,000 ரூபாய் அப்படிங்கிறதா 10%. 10% கெயின்ல அவர் வந்து வித்திருக்காரு அப்படிங்கிற மீனிங். தேர்ட் கொஸ்டின் பார்த்துட்டீங்கன்னா, a ring is sold for ₹1,600 at a loss of 20%. What is the cost price of the ring அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா ஒரு மோதிரம் 20% நட்டத்தில் ₹1,600க்கு விற்கப்படுகிறது. மோதிரத்தின் அடக்க விலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா சோல்டு, இதுவும் செல்லிங் பிரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப செல்லிங் பிரைஸ் பார்த்துட்டீங்கன்னா நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ₹1,600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மோதிரத்தை வந்து 1,600 ரூபாய்க்கு வித்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா லாஸுக்கு தான் வித்துருக்காங்க. எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20% லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் எப்பவுமே என்னன்னு எடுத்துப்போம்,
100% அப்படின்னு எடுத்துக்கோங்களா. இப்போ 20% லாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இதுல இருந்து 20%, இதுல இருந்து 20% 20 வரும். அப்போ 100 - 20 அப்படின்னு போட்டீங்கன்னா என்ன வரும், 80. இப்போ 80% அப்படிங்கிறதா இந்த 1600. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்குறாங்க. அந்த மோதிரத்தின் அடக்க விலை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடக்க விலைங்கும் போது 100% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், காஸ்ட் ப்ரைஸ். அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுவோம்ல இப்போ போல, அந்த மாதிரி கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணுங்க. இங்கேயே கூட இதை கேன்சல் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், 10 கேன்சல் ஆயிரும். அப்படின்னா 1 8s are 8, 2 8s are 16, இந்த 0 அப்படியே வந்துடும். அப்போ என்ன பண்ணிக்கலாம், இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 1 மட்டும் தான் இருக்கிறதால இதெல்லாம் எதை மல்டிபிள் பண்ணாலும் எக்ஸ் தான் வரும். 1 எக்ஸால் மல்டிபிள் பண்ணும்போது அப்போ 20 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த காஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கிற மீனிங். இப்போ 2000 ரூபாய்க்கு அந்த மோதிரத்தை வந்து வாங்கியிருக்காங்க, ஆனால் அவங்க என்னமோ வித்தது 1600 ரூபாய் அப்படிங்கிறதால 20% அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2000த்துல 10%னா 200ன்னு வரும். இப்போ 20%னா 400 வருங்களா. அப்போ 400 வந்து 2000ல இருந்து சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், 1600 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ 1600 அப்படிங்கிறதா அந்த 20% நட்டத்துக்கு அவங்க வித்த அமௌண்ட் அப்படின்னு இப்படி கூட நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த சம்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பேசிக் கொஷின்ஸ் தான் பார்த்துருக்கோம். இதை பற்றின இன்னும் இன்டெப்த்தான கொஷின்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.